حصل للمسلمين سبايا في غزوة أوطاس، وغنموا منهم أموالا ونساء، فتحرج الصحابة، لأن المعروف أن ملك اليمين يتسرى بها مالكها، هو أن يتسرى بها وأن يطأها بملك اليمين، وملك اليمين أقوى من عقد الزواج، فيبيح للسيد أن يطأ مملوكته، وهذا ما يسمى بالتسري. لكن حصل عند الصحابة حرج، لأن الله جل وعلا حرم ذوات الأزواج، وهؤلاء لهن أزواج من الكفار، فأنزل الله جل وعلا: إلا ما ملكت أيمانكم، والمحصنات من النساء إلا ما ملكت أيمانكم، وذلك أنه ينفسخ عقدها من الكافر إذا سبيت صارت ملكا للمسلمين، انفسخ عقد نكاح الكافر عليها وصارت ملكا للمسلم، فله أن يتسرى بها. இந்த அரபி இமாம் என்ன கூறுகிறார் என்றால், அடிமை பெண்களுடன் உடல் உறவு கொள்ள அனுமதி உண்டு. அவர்கள் ஏற்கனவே திருமணம் முடித்திருந்தார்கள் என்றால் காஃபியர்களை திருமணம் செய்தபடியால் அது செல்லுபடி ஆகாது, மற்றும் அடிமையாக பிடிக்கப்பட்டால் அவர்கள் முஸ்லிம்களுக்கு தான் சொந்தம் என்று கூறிவிட்டு ஒரு ஹதீதை மேற்கோள் காட்டி கூறுகிறார். அந்த ஹதீஸ் இதுதான். இந்த ஹதீஸ் புகாரியில் 2 முறை இடம்பெற்றுள்ளது. அபூ ஷயீத் அல் குத்ரி ரலி அவர்கள் கூறியதாவது: நான் நபி அவர்களுடன் அமர்ந்திருந்த போது அன்சாரிகளில் ஒருவர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு பெண் போர்க்கைதிகள் கிடைக்கின்றனர், அவர்களை விற்று காசாக்கிக் கொள்ள நாங்கள் விரும்புவதால் அவர்களுடன் உடல் உறவு கொள்ளும் போது புணர்ச்சி இடைமுறிப்பு ஆசல் செய்து கொள்வது குறித்து தாங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், அப்படியா செய்கிறீர்கள்? இதை செய்யாமல் இருந்தால் உங்கள் மீது தவறேதும் இல்லையே, ஏனெனில் உருவாக வேண்டும் என்று அல்லாஹ் விதித்துள்ள எந்த உயிரும் கட்டாயம் உருவாகியே தீரும் என்று பதிலளித்தார்கள். இதன் பின்னர் குர்ஆன் வசனம் 4:24 அல்லாஹ்விடமிருந்து இறங்குகிறது. அடிமை பெண்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள், அவர்களுடன் உடல் உறவு கொள்வது ஹலால் என்று. எப்பேற்பட்ட மார்க்கம், எவ்வளவு கேவலமான முன்மாதிரி இறை தூதர் என்று சிந்தித்து பாருங்கள்.